ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் vlog தாங்க பார்க்க போறீங்க. காஸ்கோ போயிருந்தேன் சாட்டர்டே அன்னைக்கு. அங்க இந்த செட்டஃபில் க்ரீம் டீல்ல போட்டிருந்தாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் $21.99. ஆனா டீல்ல $15க்கு போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த லேகோ செட்டுங்க ரொம்ப நல்லா டீல்ல போட்டிருந்தாங்க. இப்போ நியூ இயர் போச்சு இல்லையா, சைனீஸ் நியூ இயர். அதுக்காக நான் அதான் என்னோட பசங்க வந்து நான் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இது நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்கலான்னு. ஆனால் ஐடியாவே இல்லைங்க காஸ்கோ வரணும்னு. எனக்கும் இது பார்த்தோன்னே எனக்கும் தோணுச்சு, ஆஹா இது வாங்கி கொடுத்துருக்கலாமே பசங்களுக்குன்னு. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மினி ஆர்ச்சிட், அதுக்கப்புறம் லக்கி பேம்பூ ட்ரீ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து இருக்குங்க. இது வந்து 3 பீஸ் தான். ஒன்று வந்து நல்லா பெருசாக லென்த்தாக இருக்குது. இன்னும் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. 2 கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து $24.99 இது. நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பசங்க ஏதோ நடுவில் பேசினாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு அவங்களோட அப்படியே நடந்து போயிட்டேன். நான் அப்படியே டோட்டலாக மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு வீடியோ பார்த்த பிறகு தான் ஞாபகம் வந்தது எனக்கு வாங்கவே இல்லைன்னு. பார்த்தீங்கன்னா இந்த எக் குக்கரு, இதோட ப்ரைஸ் வந்து $20. நிறைய பேர் வச்சுருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை வாங்கணுன்னு. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த போல் செட்டு தான். இது ஸ்டோன்வேரோட போல்ஸு 10 கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. இதில் வந்து நம்ப ஏதாவது பசங்களுக்கு இல்லைன்னா கெஸ்ட் வரவங்களுக்கு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வாங்கணும்னு தான் ஆசை. இதோட ப்ரைஸ் வந்து $10 தாங்க. என்கிட்ட நிறைய போல்ஸ் இருக்குது வீட்டில், அதால் நான் வாங்கலை இந்த வாட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் போலுங்க. இது பெரிய சைஸு. இதில் மேரினேட் பண்ணலாம், சப்பாத்தி மாவு பசையலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம. இதோட ப்ரைஸ் வந்து $13 தான். 4 கலரில் கொடுக்குறாங்க, ப்ளூ, க்ரே, க்ரீன், ஒயிட்டுன்னு. அடுத்தது பேனுங்க. இதோட ப்ரைஸ் வந்து $25 இது. இது ஸ்டீல் பேன் இது. இதில் வந்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். அதை தவிர்த்து வேறு எல்லாம் கூட நம்ம பண்ணலாம். ஃப்ரை கூட பண்ணலாம், நம்மளோட இந்தியன் டிஷ் எல்லாம் கூட பண்ணலாம். பட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்திரம் வந்து மீடியம் வெயிட் தாங்க, ரொம்ப ஹெவி வெயிட்டெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து வாக் பிராண்டோடது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிராண்ட் கேள்விப்படுறேன். நான் பார்த்தது கூட இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நான் இங்கே காஸ்கோவில். காஸ்கோ வரதுக்கு முன்னாடி ஐக்கியா போய் அங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்கே குட்டியில் ஷாப்பிங் பண்ணேங்க. ரொம்பலாம் பண்ணல, 2-3 ஐட்டம் தான் வாங்கினேன் நான். அதில் ஒன்று ஃபுட் ஜார் ஒன்று வாங்கினேன். அதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கே நீ $10க்கு வாங்கினது இங்கே $16க்கு 4 கொடுக்குறாங்க இல்லையா, இது வாங்கிக்கோ வேணும்னான்னாரு. நான் 4 வைக்கிறதுக்கு இடம் வேற பார்க்கணும். நான் எங்கள் வீட்டில் இடம் பெருசாக தான் இருக்குது, ஆனாலும் இது கண்ணாடி இல்லையா இப்போ தாங்க நான் வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்குறதுக்கு எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் வாங்கலான்னு வந்திருக்கேன் நான். ஃபிஷ் வாங்குறது கொஞ்ச நாளாக வாங்குறதில்ல காஸ்கோவில். ஏன்னா ட்ராவல் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு 1 hour ஆகிடும்னு. பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் நான். பாஸ் ஃபிஷ்ஷும் இருக்குது. பாஸ் வந்து பார்த்திங்கன்னா $33 இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $10. இன்னைக்கு காஸ்கோ அண்ட் இந்தியன் ஸ்டோர் போயிட்டு வந்தேன் நான். அதுதான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேன் நம்ம. இந்த வாட்டி காஸ்கோவில் ரொம்பலாம் வாங்கலைங்க. ஏன்னா வந்து என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கேன் நான். சாலட்காக இந்த செரி டொமேட்டோ வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பினச் வாங்கியிருக்கேன். இது வந்து $5.49 இது. அந்த டொமேட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா $5 தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா $5 தான் இது. அடுத்தது வந்து மஷ்ரூம் இது வாங்கிட்டு. மஷ்ரூம் வந்து ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கிடையாது, இந்த ப்ரௌன் தான் வந்து ஆர்கானிக். நான் எப்போதுமே காஸ்கோல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வந்து நான் வாங்குவேன் ஆர்கானிக். இதுவே வந்து ட்ரேடர் ஜோல வாங்குறேன்னா ட்ரேடர் ஜோ ப்ரௌன் அண்ட் ஒயிட் ரெண்டுமே வந்து ஆர்கானிக்ல இருக்கும். ட்ரேடர் ஜோல நான் மாற்றி மாற்றி வாங்குவேன். நான் ட்ரேடர் ஜோல வாங்குறதா இருந்தால் ஒயிட்டும் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி. ஆக்சுவலி நல்ல டீலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டபிள் தாங்க நல்ல டீலு. இதோட ப்ரைஸ் வந்து $20 இது. இது டீல்ல போட்டிருந்தாங்க $15க்கு. போன மந்த் நான் ஜனவரி மாதம் வந்து காஸ்கோ போகவே இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தோம் நாங்கள், போக முடியல.
போன வாரம் போனோம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் போன வாரமும் போக முடியல. அதான் இன்னைக்கு நான் வந்து காஸ்கோ கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா $15 இது. கண்டிப்பா இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லி போனதுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராஷ் பேக் ஆயிடுச்சு, ஆலிவ் ஆயில் ஆயிடுச்சு. ஏன்னா ஆலிவ் ஆயில் வந்து நான் இங்கதான் வாங்கினேன் நானு சின்ன பாட்டில்ல. அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் ஆயிடுச்சு, நிறைய பொருள் ஆயிடுச்சு. அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு கண்டிப்பா போய் ஆகணும்னு போனது நாங்க. இந்த வாட்டி கிரீக் யோகர்ட்டை நான் வந்து ஒண்ணுதான் வாங்கியிருக்கேன் நானு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேஷ்யூ, ஹோல் கேஷ்யூ வந்து வாங்கிட்டு வந்தேன் நானு. இது வந்து போன வாட்டி நான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கதான் ட்ரேடர்ஜோல தான் வாங்கினேன். ட்ரேடர்ஜோல வந்து ரா வந்து அன்னைக்கு கிடைக்கல, எனக்கு ரோஸ்டட் இருக்கும் கிடைக்கல. அவங்க கிட்ட ரோஸ்டட் கூட இருக்கும், அன்சால்டட் இருக்கும். அது மாதிரி சம்டைம்ஸ் வாங்குவேன் நான் சாப்பிட்றதுக்காக, நார்மலா சாப்பிட்றதுக்காக. ஆனா இல்ல, ரா வந்து பெருசா கிடைக்கல, அது புரோக்கன், அது சின்னதா உடைச்சி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இருந்தது. அதுதான் நான் வந்து பொங்கல் அன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாங்கினேன் நான். இது ஆல்மண்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நான் அதே மறந்துட்டேன். இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நான் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன் டேட்ஸ். இது ரெண்டுமே வந்து $11. இந்த ஒரு பாக்ஸ் வந்து $11, இதுவும் $11. பாத்தீங்கன்னா சில்லி ஃபிளேக்ஸ் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஆயிடுச்சு. இதுல வந்து ஆர்கானிக் எல்லாம் கிடைக்கல. நான் இங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணாங்க, ஆர்கானிக்ல வர்றது இல்லை. அதனால நான் நார்மலா தான் வாங்குறது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்ல வாங்குவேன். இந்த ஆல்மண்ட் ஃபிளாரோட டொரில்லாஸ் வாங்கியிருக்கேன். இதுல வந்து 20 கவுண்ட் வரும். சம்டைம்ஸ் ரெசிபி எல்லாம் இதுல பண்ணி கொடுத்துருவேன் பசங்களுக்கு. நான் வந்து காலையில நான் என்கிட்ட வந்து ராகி அண்ட் மில்லட்ல பண்ற ரொட்டீஸ்ல வந்து நான் கெசரியா பண்ணனா பசங்க ஒருத்தர் சாப்பிடுவாங்க, எங்க வீட்டுல ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. அதால வந்து நான் இத மாதிரி அவங்களுக்கு லஞ்ச்ல கட்டுறதா இருந்தா, லஞ்ச் வந்து என்னோட பசங்க வந்து சீக்கிரம் 2 மணிக்கே வந்துருவாங்க. அதால வந்து சாப்பிட்டுருவாங்க லஞ்ச். என்னோட சின்ன பொண்ணு வந்து ஒரு 7th கிரேட் பொண்ணுக்கு வந்து டியூட்டரிங் பண்றாங்க மேத்துக்கு. அதால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லேட் ஆகுது, ஸ்கூல் விட்டு வர மாட்டாங்க, 3:30 ஆயிடுது. நான் அதால இப்போ வந்து லஞ்ச் வந்து இது மாதிரி கொடுத்து அனுப்பிச்சோன்னா சாப்பிட்டுருவாங்க. சாப்பாடு அது மாதிரி ஃபுல் லஞ்ச் கொடுக்குறேன்னா வேண்டவே வேண்டான்றாங்க. இந்த மாதிரி லைட்டா வந்து கொடுத்தா சாப்பிடுறாங்க. அதால நான் இது இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் எப்போதும் வாங்குற மாதிரி பிரெட்டுங்க. பிரெட் இப்போ வந்து சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டாங்க பசங்க கூட, அவங்க எடுத்துக்கிறது இல்லை. சரி, நான் எமர்ஜென்சிக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ சப்போஸ் அது மண்டே வந்து டியூட்டரிங் பண்றாங்க 7th கிரேட் பொண்ணுக்கு மேத்து. இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மேத் கிளப் இருக்கு. இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து பசங்களோட பண்றதால எல்லாரும் வந்து ஸ்கூல்லயே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு, எங்கேயும் மீட் பண்ண வேணாம் யார் வீட்லயும், எல்லாமே ஸ்கூல்லயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு லேட்டா ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு வராங்க. அதாவது ஸ்கூல் முடிஞ்ச உடனே லைப்ரரியிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வராங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆயிடுது அவங்களுக்கு வர்றதுக்கு. அதாலதான் இந்த வாட்டி நான் வந்து இது வாங்கியிருக்கேன். நான் இந்த ஆல்மண்ட் ஃபிளார் டொரில்லா வாங்கியிருக்கேன். ஆர்கானிக் ஓட்ஸ்ங்க. இது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $10 இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் சியா சீட் வாங்கிட்டு இருக்கேன். ஆயிடுச்சு, என்கிட்ட இருந்தது. அதால இது வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பெப்பரிக்கா வாங்கியிருக்கேன். நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் பெப்பரிக்கா, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி வாங்கி இருந்தது, அது வந்து டேட் முடிஞ்சிருது. அதால சரி வாங்கி வைப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான். இதை உள்ள நான் கலர் எல்லாம் ஆட் பண்ண மாட்டேங்க. கேசரி எல்லாம் பண்ணனா, இந்த இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்றேன்னா கூட கலர் ஆட் பண்ண மாட்டேன். நான் அதோட நேச்சுரல் கலர்ல தான் பண்றது. அந்த டைம்ல ஏதாவது யாராவது வராங்க அவங்களுக்கு சமைக்கணும்னா அந்த டைம்ல வந்து இந்த கலருக்காக கொஞ்சம் பெப்பரிக்கா ஆட் பண்ணுவேன் நான். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதுக்காக. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 369, இது ட்ரிபிள் ஒமேகான்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். நான் நார்மலா வந்து ஃபிஷ் ஆயிலும் ஒமேகாவும் நாங்க எடுத்துப்போம். இப்ப நான் ஒரு 5 வருஷமா நான் எடுத்துக்கிறதே இல்லை. அதான் திருப்பியும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் வைட்டமின் டி மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நான் இப்பதான் வாங்குறேன். 1% மில்க் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்க இந்த வாட்டி. ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நான் வாங்குற இந்த காஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க் வெனிலா பிளேவர் தான் இருக்கு. அதெல்லாம் நாங்க வாங்கல, வெளியே எங்கன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மார்க்கெட் பாஸ்கெட்ல வந்து சில்க்லயே வந்து நார்மலும் கிடைக்கும், வெனிலா பிளேவர் இல்லாம கிடைக்கும். அது வாங்கிக்கலாம்னு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பாக்ஸ்ல 3 மில்க் காட்டன் வராங்க. 1 2, இன்னொன்னு வந்து எடுத்தாச்சு. வந்த உடனே வந்து
பசங்க சூடு பண்ணி குடிச்சாங்க. இந்த வாட்டி மேயர்ஸ் தான் கிடைச்சது எனக்கு. இதுதான் நான் வாங்கியிருக்கேன் நானு. இதுவும் நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. காஸ்கோல வாங்குற ஹேண்ட் வாஷ் ரொம்ப நல்லா இருக்கு. கையெல்லாம் அவ்வளவு ஒன்றும் ட்ரை ஆகுறது இல்லை. அதனால நான் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா காஸ்கோல தான் வாங்குறது நானு. இது வந்து காஸ்கோ ஸ்டார்ட் பண்ண புதுசுல மீன்ஸ் நாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து கிடைச்சது இந்த பிராண்ட். அதுக்கப்புறமா நடுவுல வந்து நிறைய ஹாலிடேஸ் அதுக்கப்புறம் வந்து மாத்திட்டே இருந்தாங்க. இந்த வாட்டி ரொம்ப நாள் கழிச்சு இது வந்திருக்கு, வாங்கியிருக்கேன் நான். இது வந்து ப்ரைஸ் வந்து நான் பார்க்கல. அது வந்து பாத்தீங்கன்னா ட்ராஷ் பேக். நான் கிரிக்லாண்ட் பிராண்ட் தான் வாங்குறேன். இங்க வந்து பீச்சீஸ்ல வாங்குறதா இருந்தா கிளாடோட பிராண்ட் வாங்க. இது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த வாட்டி இது சுத்தமா ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரம் ட்ராஷ் பேக் எல்லாமே நாங்க தள்ளிட்டோம். வீட்டுல இருந்த பழைய கவர் எல்லாம். ஏன்னா இங்க ரோட் ஐலாண்ட்ல அந்த பிளாஸ்டிக் கவர் யாருமே யூஸ் பண்றது இல்லை. யாரும் எந்த கடையிலயும் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே வந்து பேப்பர் பேக் தான். எங்கிட்ட எடுத்து வைப்போம் இல்லையா, அதெல்லாம் இருந்த கவர் எல்லாம் வச்சு இந்த ஒரு வாரம் தள்ளிட்டேன் நான். எனக்கு காஸ்கோல போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு நான் பிஜிஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வரேன்னு. இல்ல நம்ம காஸ்கோல போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் நானு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வாங்கியிருக்கேன். நான் இந்த வாட்டி ஒரு பாட்டில் தாங்க வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்க ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல வாங்கினேன் நானு. இங்க இருக்க கடையில அது இருக்கு. அதனால இது ஒண்ணு போதும், ஒரு 1000 வாங்கிக்கலாங்க. டிஷ் வாஷர் லிக்விட் வாங்கியிருக்கேன். இதுதான் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் அந்த இதுக்கு சேஞ்ச் ஆகல. இதுவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைசால் வாஷ் பண்றதுக்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோரெக்ஸ் செட் வாங்கியிருக்கேங்க. இந்த குளோரெக்ஸ் வாங்கியிருக்கேங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் தான் வீட்டுல இருக்கு. எப்படியும் இது வந்து நிறைய தேவைப்படும் எனக்கு. கிச்சன் கிளீன் பண்றதுக்கெல்லாம் தேவைப்படும், நிறைய யூஸ் பண்ணுவேன் நான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வரும், எனக்கு பிரச்சனையும் இல்லை. அதனால அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குளோரெக்ஸ் ஷீட் வாங்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன், சால்மன் ஃபிஷ். எப்போதான் வாங்குற மாதிரி சிக்கன் டெண்டர்லைன்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து 3 பேக்குங்க. அதோட பிரைஸ் $13.47. அடுத்தது வந்து டெண்டர்லைன்ஸ் எப்போதுமே வாங்குறது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $25.58. இந்த வாட்டி நான் வாங்கினது இவ்வளவுதான் வாங்கினேன். இதுவே வந்து எனக்கு $400 ஆயிருக்கு. வந்து போல் வந்து புதுசா வந்திருக்கு. 10 பீஸ் நினைக்கிறேன். 10 போல்ஸ் தராங்க, சின்னது, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து அதை வீடியோ எடுத்திருக்கேன், வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சின்னதா இருக்கு. பசங்களுக்கு சர்விங்க்கு நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் அது மாதிரி சிப்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பசங்களுக்கு. இந்த 2 இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பாத்ரூம் டிஷ்யூ, ஒன்று வந்து கிச்சன் டவல். இவங்க கிட்ட வந்து காஸ்கோல வந்து பெஸ்ட் டீலுங்க. இது ஸ்டில் வந்து $19 தான். இதுவே நான் வந்து பிஜிஎஸ்ல வாங்கினா $25 இந்த கிச்சன் டவல். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீல்ல இருந்தது. நான் இவங்ககிட்ட தான் வாங்குது. இதெல்லாம் ஆயிடுச்சு. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் டிஷ்யூ கூட இருக்கு. கிச்சன் டவல் லாஸ்ட் தான் போயிட்டு இருக்கேன். என்கிட்ட லாஸ்ட் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.